என்ன பண்றா? ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா? கடவுளே, பாசிட்டிவ் வந்துடணும். ஐயோ, நான் ஒரு பைத்தியக்காரன். நமக்கே இவ்வளவு படபடப்பா ஒரு மாதிரி பதட்டமா இருக்குன்னா அப்ப கமலிக்கு எவ்வளவு நர்வஸா இருக்கும். அதனாலதான் லேட் ஆகுது. இருந்தாலும் ஐயோ, அவ எப்படா வந்து குட்டியும் சொல்லுவான்னு இருக்கு. நான் பாட்டுக்கும் ஒரு மாதிரி கெத்தா எனக்கு எல்லாம் தெரியும், நீங்களாம் ஒன்றும் உள்ள வர வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ இதை எப்படி யூஸ் பண்றதுனே தெரிய மாட்டேதே. அதை விட பயமாவும் இருக்கு. காலையில எந்திரிச்சதுலேருந்து கூட எப்படா கார்டு போர்டு செக் பண்ணுவோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ கார்டு கையில இருக்கு, இருந்தாலும் ஒரு மாதிரி பதட்டமாவும் பயமாவும் இருக்கே. எதா இருந்தாலும் பரவாயில்ல. கார்டில் நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் வந்தாலும் எதா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். கடவுள் மேல் பாரத்தை போட்டுட்டு செக் பண்ணுவோம். எனக்கு கண்ணு தெரியல, என்ன தமிழ் கூட தெரியுது. நான் பிரெக்னெண்டா இருக்கேனா? என்னங்க என்னங்க மாமா? கமலி, என்னாச்சு? ஏய், பாத்து பொறுமையாவா. ஏய், என்ன அவசரம் உனக்கு? எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடி வர? பாசிட்டிவா நெகட்டிவா? மாமா, ஏய், என்னாச்சுடி? எதுக்கு இப்ப அப்படி அழுதுட்டு இருக்க? நெகட்டிவா வந்துருச்சா? வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லடி. நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். அதுக்காக ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? மாமா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. ஏய், நெகட்டிவ் வரதுக்கெல்லாம் ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? நம்ம என்ன பேபிக்கு பிளான் பண்ணவே இல்லையே. யதார்த்தமா செக் பண்ணோம். பேபி இல்லைங்கும் போது அதுக்கு ஏன் அழுகுற? நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். மாமா, அது இல்ல மாமா. நான் சொல்றது முதல்ல முழுசா கேளுங்க. சரி, ஃபர்ஸ்ட் நீ முதல்ல அழுகுறது நிறுத்து. அப்பதான் நீ சொல்றத நான் கேட்பேன். நானே கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும் அது அழுக வருது மாமா. என்னன்னே தெரியல. ஐயோ கடவுளே, அழுகாதன்னு சொன்னாலும் அழுகி நிறுத்த மாட்டேன். என்னன்னு சொல்ல மாட்டேன். முதல்ல என்னன்னு சொல்லு. மாமா, மாமா நீங்க அப்பாக போறீங்க. என்ன என்ன சொன்ன? நீங்க அப்பாக போறீங்க மாமா. டெஸ்ட்ல பாசிட்டிவ்னு வந்திருக்கு. பாசிட்டிவா? எங்க காட்டு. இந்தா பாருங்க. ஏய், கமலி, இதுக்கு ஏன்டி அழுகுற? இதுக்கு நம்ம சந்தோஷம் தானடி படணும். என்னமோ தெரியல மாமா, காலைல பாசிட்டிவ் வந்ததுல இருந்து எனக்கு அழுக தான் வருது. ஐயோ, என் பைத்தியம், எதுக்கு அழுகுறதுன்னு உனக்கு விவசாயே இல்லாம போயிடுச்சுடி. உன்ன என்னங்க போதும், இறக்கி விடுங்க. அதெல்லாம் முடியாது. நான் இருக்க விட மாட்டேன். நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? ஐயோ புரியுதுங்க. நான் ஹாப்பியா இருக்கிறத விட நீங்க டபுள் மடங்கு ஹாப்பியா இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக என்னை இப்படி தூக்கியே வச்சிருக்கணுமா? ப்ளீஸ் இறக்கி விடுங்களேன். முடியாது. என்னங்க ப்ளீஸ் ப்ளீஸ் இறக்கி விடுங்களேன். சரி, ஓகே, நான் இறக்கி விடுறேன். நீ எனக்கு ஒரு முத்தம் கூட, நான் இறக்கி விடுறேன். போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. பாரா, என் பொண்ணாட்டிக்கு வெக்கத்தை ஆடு செக் பண்ண போறதுக்கு முன்னாடி ஏதோ வீரவசனம் மாதிரி எனக்கு இனிமே வெக்கம்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. இப்ப என்ன புதுசா வெக்கம்? ஆமா, சொல்லிட்டு தான் போனேன். அதுக்காக எதுக்கு எடுத்தாலும் வெக்கப்படாமலாம் இருக்க முடியும்? என்ன பண்றது, நான் தான் பொண்ணா பிறந்துட்டானே. சொன்னாலும் சொல்லலாட்டியும் ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே வெக்கம் வந்துடுது. என்னடி நீ புதுசு புதுசா பண்ணிக்கிட்டு இருக்க? கார்ல பாசிட்டிவ் வந்துருச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லுவேன்னு பார்த்தா அழுதுகிட்டு வந்து நிக்கிற. இப்ப என்னன்னா வெக்கப்படுற? அது என்னமோ தெரியலங்க, கார்ல பாசிட்டிவ்னு வரும்போது ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு என்ன அறியாமலே. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பேச்சு வழக்குல நான் கேட்டதை மறந்துடாத. ஒரு முட்டா கூட இறக்கி விடுறேன். கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு பூரா என்னை தூக்கி வச்சுட்டே இருந்துருவீங்களா என்ன? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வலிக்கும், கீழே இறக்கி விட தான் போறீங்க. அதுக்காக நான் முத்தம் கொடுக்க முடியாது. பார்க்கலாமா? போட்டி வச்சுக்கலாமா? இன்னைக்கு பூரா உன்னை தூக்கி வச்சுட்டு இருக்கேன். தூக்கி வச்சுக்கிட்டே இருந்துட்டா நீ எனக்கு என்ன தர்ற? ஓகே, இன்னைக்கு ஃபுல்லா நீங்க என்னை தூக்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க கேட்ட முத்தத்தை நான் தர்றேன். ஆசை தோசை. ஆசையை பாடுறா. ஒரு முத்தத்துக்காக உங்களை ஒரு நாள் ஃபுல்லா தூக்கி வச்சுட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் முடியாது. நான் கேக்குறதா நீ தரணும். முடியாது. நீங்க என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். முதல்ல இறக்கி விடுங்க. அண்ணி நான் ரெடி. ஐயோ அண்ணா, நான் எதுவும் பார்க்கலண்ணா. ஓ, காவியா வேற வந்துட்டா. இறக்கி விடுங்க. ஏய், இதுல என்னடி இருக்கு? நான் கட்டின பொண்ணாடியே நான் தூக்கி வச்சுட்டு இருக்கேன். இப்ப இந்த விஷயத்த சொன்னா அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவா பாரு.
சரி சொல்லலாம், என்னை இறக்கி விடுங்க. முடியாது. என்ன மறந்துட்டியா? பெட்டு பெட்டு தான். உன்னை தூக்கி வச்சுட்டு தான் இருப்பேன். என் தங்கச்சிக்கு நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நான் தெரியாம தான் ரூம்குள்ள வந்தேன். காலேஜ் நான் ரெடி ஆயிட்டேன், நீங்க ரெடி ஆயிட்டீங்களான்னு பார்க்க தான் வந்தேன். சாரி, நான் கிளம்புறேன், நீங்க வாங்க. காவியா கொஞ்சம் நில்லு. ஏ காவியா, தப்பா எதுவும் எடுத்துக்காத. உங்க அண்ணன்ட்ட நான் சொல்லிட்டேன் கீழே இறக்கி விடுங்கன்னு. உங்க அண்ணன் தான் வேணும்னு தூக்கி வச்சிட்டு இருக்காரு. காவியா, ஒரு குட் நியூஸ் இருக்கு. அதனாலதான் உங்க அண்ணியை நான் தூக்கி வச்சிட்டு இருக்கேன். குட் நியூஸா? என்ன நான் சொல்றேன்? ஆமா காவியா, இன்னைக்கு உங்க அண்ணி காலேஜ் வர மாட்டா. நான் என்னாச்சு உனக்கு? அன்னி காலேஜ் வர மாட்டாங்கன்னு சொல்றத குட் நியூஸ்னு சொல்லிட்டு இருக்க. ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? நான் காலேஜ் வராது என்ன குட் நியூஸா? ஐயோ கரெக்டா சொல்லுங்கங்க. ஐயோ சாரி காவியா, அண்ணி காலேஜ் வர மாட்டாங்கிறது குட் நியூஸ் கிடையாது. உங்க அண்ணி கன்சீவா இருக்கா, நீ அத்தை ஆக போற, அதுதான் குட் நியூஸ். என்னது? அன்னி கன்சீவா இருக்காங்களா? ஐயோ அண்ணா, உண்மைதான் சொல்றியா? ஆமா காவியா, உண்மையதான் சொல்றேன். அண்ணி இப்பதான் செக் பண்ணா. ஓ, அண்ணி தூக்கி வச்சிருக்கிறதுக்கு அதான் காரணமா? அண்ணி அண்ணா கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் தேங்க்ஸ் காவியா. காவியா. அண்ணா அப்பா அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஐயோ சந்தோஷத்துல அதை மறந்துட்டு இருக்கியா? சரி நீ போய் சொல்லிடுறியா? இல்லண்ணா, இதை நான் சொன்னா நல்லா இருக்காது. நீயும் அண்ணியும் சேர்ந்து அம்மா பாட்ட சொல்லுங்க. அண்ணி உங்க அம்மா பாட்டையும் சொல்லிருங்க. சரி காவியா. காவியா, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க நீ. சும்மாவே நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். இப்ப எனக்கு மருமகளோ பெத்து தர போறீங்க. நீங்க சொல்லி கேட்காம இருப்பேனா? சொல்லுங்க. கொஞ்சம் உங்க அண்ணன்ட்ட சொல்லி என்னை இறக்கி விட சொல்ல. முதல்ல இருந்து இறக்கி விட சொல்றேன், இறக்கியே விட மாட்டாரு. அது எப்படி காவியா? அண்ணி கன்சீவா இருக்கா, அவ தரையில படாம பாத்துக்கிறது தானே நம்ம பொறுப்பு. அட ஆமால. அண்ணி எங்க அண்ணன் சொல்றதுதான் சரி. எங்க அண்ணன் சொல்ற மாதிரியே நடந்துக்கங்க. 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி சரி, 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா நான் இன்னைக்கு காலேஜ் போல, எங்களை வெளில கூட்டிட்டு போ சரியா? அண்ணி கன்சீவா இருக்கிறதுக்கு இன்னைக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன். எப்படி ட்ரீட்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு என்ன போய் பண்ண சொல்லுவியா? அப்படிதானே? உண்மையெல்லாம் புசுக்குன்னு இப்படி வெளில சொல்லக்கூடாது சரியா? சரி நான் வெளில இருக்கேன், நீங்க வாங்க. சரி காவியா. சரி, இந்த குட் நியூஸ் ஃபர்ஸ்ட் உங்க அம்மா பாட்ட சொல்லலாமா இல்ல எங்க அம்மா பாட்ட சொல்லலாமா? இந்த விஷயத்துல நான் சொல்ற மாதிரி தான் நீங்க நடந்துக்கணும். என்னன்னு சொல்லு. உங்க அம்மா பாட்ட நான் சொல்லுவேன், எங்க அம்மா பாட்ட நீங்க சொல்லணும். ஓகேவா? டபுள் ஓகே. அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சொல்லணும். அதான் டபுள் கோட் வந்துருச்சுன்னு சொல்ற, பாசிட்டிவ்னு சொல்ற, போய் நம்ம அம்மா பாட்ட சொல்ல வேண்டியதானே? ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், பேபி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மா பாட்ட சொல்லுவோம் சரியா? சரி, அதுக்கு முன்னாடி மேடம் எனக்கு ஒண்ணு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். முடியாது, முடியாதுன்னா முடியாதுதான். சரி ஓகே, நீ கொடுக்கல என்ன, நான் தர்றேன். நேத்து நைட்டு நான் மாலை பார்த்துட்டு வந்ததுல இருந்து இன்னும் ஒரு கால் கூட பண்ணலையே. அவளும் பண்ணல. என்ன பண்ணிட்டு இருப்பா? நேரம் காலேஜ்ல எல்லாம் இருப்பா. ஒரு தடவை கால் பண்ணி பார்க்கலாமா? என்ன ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்கல. ஒருவேளை கிளாஸ்ல இருப்பாளோ? கிளாஸ்ல இருந்தா சைலண்ட்ல போட்டுருவா. சரி, மறுபடி பண்ணி பார்க்கலாம். காலேஜை கட்டடிச்சுட்டு வீட்டுல இருந்துட்டு இந்த மாதிரி நேச்சர்லாம் ரசிக்கிறது நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் அவுட்டிங் போனா நல்லா இருக்கும். எங்கேருந்து நம்ம அவுட்டிங் போறது? நம்ம ஆளோட பேசுறதுக்கே டைம் கிடைக்க மாட்டுது. அவுட்டிங் போனாலும் யாரு இந்த டைம்ல கால் பண்றது? இன்னைக்கு நான் காலேஜ் போல வீட்டுல தான் இருக்கேன்னு யார்ட்டையுமே சொல்லலையே. ஒருவேளை அண்ணனும் அண்ணியும் அந்த நியூஸ் சொன்னதுனால அதை கேட்கறதுக்காக அம்மா அப்பா கால் பண்ணுவாங்களோ? அட மாமா, மாமாவுக்கு 100 வயசு. இப்பதான் அவரை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன், கரெக்டா கால் பண்றாரு. ஓ மாமா, அம்மா உனக்கு 100 வயசு. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன், கரெக்டா நீ கால் பண்ற. ஆமாண்டி, நினைச்சுக்கிட்டே இரு. ஆனா கால் எல்லாம் பண்ணிடாத. நானா கால் பண்ணி பேசினாதான் உண்டு, நீங்களா கால் பண்ணி பேச மாட்டீங்க அப்படிதானே? நைட்டு வந்து நம்மளோட ஒருத்தர் சண்டை போட்டு போனானே, சமாதானப்படுத்திட்டு போனானே, வீட்டுல போய் சாப்பிட்டானா, தூங்கினானா, இல்ல நல்லபடியா எந்திரிச்சானா, எதுவும் கேட்கறது இல்ல. ஆனா மத்த விஷயத்தெல்லாம் என்ன எதுன்னு ஆராய்ஞ்சு சண்டை போட்டுட்டு போயிடுறது. என்னடி நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன், வாய் மூடிட்டு இருக்க, பேசுறதுக்கு எதுவும் இல்லையா? இல்ல மறுபடியும் சண்டை போடுறதுக்கு ஏதாவது காரணத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துருக்கியா? ஆமா, எங்களுக்கு இதான் வேலை. உங்க கூட சண்டை போறதுக்கு காரணத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்குது. பேசிக்கிட்டு இருந்தே பேசி முடிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே என்ன திட்டு கிளம்பிடுவேன் அப்படிதானே? இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி சொல்லிதாமம்மா என்னோட சண்டை போட்டுட்டே இருக்க. பாத்துக்க, பெரிய சண்டையா ஒரு நாள் வரப்போது, நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிட போறோம். ஏய், என் பக்கத்துல இல்லாம போயிட்ட. பக்கத்துல மட்டும் இருந்தேன்னு வச்சுக்குவேன், 4 கூட்டு நறுக்குன்னு கூட்டிருப்பேன். எப்ப பாரு சண்டை சண்டை சண்டை. சண்டைய பத்தி பேசியே தவிர என்னைக்காவது மாமா கிட்ட ஆசையா பேசியிருக்கியாடி? உன்ன என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடி. மாமா, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. சரி சொல்லு, கேப்போம். பிரியணும்னு நினைக்கிற உறவுக்குள்ள என்னைக்குமே சண்டை வராது. எனக்கு நீ எவ்வளவு முக்கியம், உனக்கு நான் எவ்வளவு முக்கியங்கிற உறவுலதான் அடிக்கடி சண்டை வருமா. இப்ப உனக்கும் எனக்கும் அந்த சண்டை தான் போய்கிட்டு இருக்கு. இதுவும் ஒரு வகையில லவ் தான் மாமா. பேசுறீடி பொண்டாட்டி. காலேஜ்ல படிக்க போன இடத்துல இதெல்லாமா சொல்லி கொடுக்குறாங்க?
என்னடி பேச்சே காணோம், இருக்கியா? ம் லைன்ல தான் இருக்கேன். லைன்ல தான் இருக்கேன்னா பேசணும். ஓன்னா இல்ல, எப்பவுமே நான் தான் உனக்கிட்ட நான் உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருப்பேன். இன்னைக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீ என்னை பொண்டாட்டின்னு சொன்னியா, அதான் ஒரு மாதிரி குஷி ஆயிடுச்சு. ஓ ஓ, அப்படியா? பொண்டாட்டின்னு சொன்னதுலயே குஷி ஆயிட்ட. அப்புறம் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ எனக்கு பொண்டாட்டி தானடி. என்ன இன்னைக்கு சாருக்கு பாசம் பொங்கி வெளியுது போல இருக்கு. பொண்டாட்டின்னு உயிரை விடுறீங்க. என்னடி பண்ண சொல்ற? என் பொண்டாட்டிக்கு என் லவ் சொன்னாதான் புரியுதுங்குது. அதனாலதான் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணுங்க. ஆமாடி பொண்டாட்டி, எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டி பொண்டாட்டி. பொண்டாட்டி ஐ லவ் யூ டி, லவ் யூ டி, லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. யாருக்கிட்ட லவ் யூ சொல்லிட்டு இருக்க? யாருக்கிட்ட லவ் யூ சொல்லிட்டு இருக்க? போச்சு, இன்னையோட நான் செத்தேன். என்னாச்சு மாமா? ஏய், அம்மா வந்துட்டாங்கடி, நான் அப்புறம் பேசுற வை போன. அத்தையா குடும்பமா? நான் கொஞ்ச நேரம் பேசுறேன். ஐயோ, நேரங்காலம் புரியாம பேசாதடி. இடி போன. என்னாச்சு இந்த மாமாவுக்கு? போனை கட் பண்ணிட்டாரு. என்னடா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், வாய் மூடிட்டு இருக்க. சொல்லு, யாருக்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்க? அது வந்துமா